இந்த வீடியோல விலங்குகள் மொத்தமா எத்தனை குட்டி போடும், அது எவ்வளவு நாள் கர்ப்பமா இருக்கும், அந்த குட்டிகள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் யானைகளை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரியே நிறைய பேர் யானை குட்டிகளையும் பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்கு இனங்கள்லயே அதிக நாள் கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது யானைகள் தான். சராசரியா ஒரு பெண் யானை வந்து 22 மாதங்கள் வரைக்கும் கர்ப்பமா இருக்கும், அதாவது 660 நாட்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த பெண் யானை வந்து கர்ப்பமா இருக்கும். இது மனிதர்களோட கர்ப்ப காலத்தை விட 3 மடங்கு அதிகம். இத்தனை மாசம் கர்ப்பமா இருந்தாலும் அந்த பெண் யானை வந்து ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் போடும். ரொம்பவே அரிதா ஒரு சில நேரங்கள்ல மட்டும் 2 குட்டிகள் போடும். பிறந்த யானை குட்டியோட எடை வந்து சுமாரா 90 கிலோலேருந்து 120 கிலோ வரைக்கும் இருக்கும். பிறந்த கொஞ்ச நேரத்திலே அந்த யானை குட்டி எந்திரிச்சு நின்று நடக்க தொடங்கிடும். யானைகள் அதோட குட்டியை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக பாசமாக பார்த்துக்கும். அந்த குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்துனா யானைகள் சும்மா விடவே செய்யாது. ஒரு யானை கூட்டத்தில் ஒரு யானை குட்டியை வந்து அதோட தாய் யானை மட்டும் பார்த்துக்காது, அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லா யானைகளுமே தான் பார்த்துக்கும். அந்த அளவுக்கு யானைகள் வந்து ஒரு சமூகமாக குழுக்களாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லா யானைகளுமே எல்லா குட்டிகள் மேலுமே ரொம்பவே பாசத்தோடு இருக்கும். காண்டாமிருகத்தோட குட்டிகள் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். காண்டாமிருகம் சுமாரா 15 16 மாசங்கள் வரைக்கும் கர்ப்பமா இருக்கும், அதாவது 450 நாள்ல 480 நாட்கள் வரைக்கும். இது மாடுகள் குதிரைகளை விட ரொம்பவே நீண்ட ஒரு கர்ப்ப காலத்தை கொண்டிருக்கு. பெரும்பாலும் ஒரு பெண் காண்டாமிருகம் வந்து ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் போடும். எப்பயாவது அது 2 குட்டிகளை போடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 காண்டாமிருகங்கள் வந்து குட்டி போடுதுன்னா அந்த 1000த்துல ஒரே ஒரு காண்டாமிருகம் மட்டும் தான் 2 குட்டி போடும். அந்த அளவுக்கு காண்டாமிருகங்கள் வந்து 2 குட்டியை போடுறது ரொம்பவே ரேரானது. பிறக்கும் போதே காண்டாமிருக குட்டிகளோட எடை வந்து 40 கிலோல இருந்து 65 கிலோ வரைக்கும் இருக்கும். யானைகளை மாதிரியே காண்டாமிருக குட்டிகளும் பிறந்து கொஞ்ச நேரத்திலே எந்திரிச்சு நடக்க தொடங்கிடும். தாய் காண்டாமிருகம் வந்து குட்டிகள் மேல ரொம்பவே பாசமா இருக்கும். பிறந்த குட்டிகள் வந்து 3 இருந்து 4 ஆண்டுகள் வரைக்குமே தாய் கூட தான் இருக்கும். அந்த 4 வருஷமே தாய் காண்டாமிருகம் அதோட குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்தை விளைவிச்சவங்கள சும்மாவே விடாது. அந்த அளவுக்கு அதோட குட்டிகளை ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துக்கும். பிறந்த காண்டாமிருக குட்டிகள் வந்து பிறந்த கொஞ்ச மாசத்துலேயே சுற்றி தெரியும், ரொம்பவே விளையாடும், ஜாலியா இருக்கும். ஆனா என்னதான் அது ரொம்ப தூரத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்தாலும் அது தாயை விட்டு விலகாது. அது எவ்வளவு தூரம் போனாலும் பின்னாடி அம்மா வர்றாங்களான்னு அது பார்த்துக்கிட்டு இருக்கும். காண்டாமிருக குட்டிகளோட கொம்புகள் வந்து பிறக்கும் போது ரொம்பவே மென்மையா தான் இருக்கும். அது காலங்கள் ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமா கடினமாகும். கடினமானதோட அது பெருசாகவும் வளர தொடங்கும். நிறைய பேர் கழுதை புலிகளை பார்த்துருப்போம், ஆனால் அதோட குட்டிகளை பார்த்துருக்க மாட்டோம். கழுதை புலிகளோட குட்டிகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கழுதை புலிகளோட கர்ப்பகாலம் வந்து 110 நாட்கள்ல இருந்து 115 நாட்கள் வரைக்கும் இருக்கும். சுமாரா 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும். இந்த கர்ப்பகாலம்ன்றது கழுதை புலி மாதிரி இருக்கக்கூடிய பிற விலங்குகளோட ஒப்பிடும்போது ரொம்பவே நீண்ட ஒரு கர்ப்பகாலம். பிறக்கக்கூடிய கழுதை புலிகளோட குட்டிகள் வந்து பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி மேம்பட்டதா இருக்கும். ஒவ்வொரு கர்ப்ப காலத்திலுமே ஒரு பெண் கழுதை புலி 2 இருந்து 3 குட்டிகள் வரைக்கும் போடும். பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து பிறக்கும் போதே கண்கள் திறந்த நிலையில தான் பிறக்கவே செய்யும். இந்த மாதிரி பிறக்கிறது பிற விலங்குகிட்ட இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதோட கழுதை புலிகள் பிறக்கும் போதே சிறிய பற்கள் முளைத்த மாதிரி தான் அது பிறக்கவே செய்யும். அப்படி பற்கள் இருக்கிறதுனாலேயே கழுதை புலிகள் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே சண்டை போட்டு தான் வளரவே செய்யும். கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு கழுதை புலி வந்து குட்டிகளை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பள்ளம் நோண்டும். அந்த பள்ளத்துக்குள்ள தான் அதோட குட்டிகளையே அது போடும். பிறந்த குட்டிகள் வந்து 3 வாரத்துல இருந்து 4 வாரங்கள் வரைக்குமே அந்த பள்ளத்துக்குள்ள தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல தாய் கழுதை புலி வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும், அதோட ரொம்பவே கோபத்தோட இருக்கும். பிற கழுதை புலிகளை கூட அது கிட்ட வர்றதுக்கு அது அனுமதிக்காது. பிறந்த குட்டி கழுதை புலிகள் வந்து 6 மாசம் வரைக்குமே தாய்கிட்ட தான் வளரவே செய்யும். கழுதை புலியோட பால்ல வந்து அதிகப்படியான சத்துக்களும் கொழுப்பு சத்துக்களும் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனாலயே கழுதை புலிகள் வந்து ரொம்பவே வேகமா வளரும். கழுதை புலிகள் பிறந்த 3 மாசத்துல இருந்தே இறைச்சியை தின்ன தொடங்கும். ஒரு வருஷத்துல தாயோட சேர்ந்து எப்படி வேட்டையாடுறதுன்றதையும் கத்துக்கும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். கழுதை புலிகள்ல வந்து ஆண் கழுதை புலியோட பெண் கழுதை புலிகள் தான் ரொம்பவே பெருசா இருக்கும். இதனாலேயே கூட்டத்தோட தலைவியா பெண் கழுதை புலிகள் தான் இருக்கவே செய்யும். ஒட்டகச்சிவிங்களோட குட்டிகள் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒட்டகச்சிவிங்களோட கர்ப்பகாலம் வந்து ரொம்பவே நீண்ட ஒரு கர்ப்பகாலம். அது 15 மாதங்கள் வரைக்குமே கர்ப்பமாக தான் இருக்கும், அதாவது 450 நாட்கள். இது காட்டு விலங்குகள்ல யானைகளுக்கு அடுத்தபடியே ஒரு நீண்ட ஒரு கர்ப்பகாலத்தை ஒட்டகச்சிவிங்கள் கொண்டு இருக்கு. கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்க வந்து பெரும்பாலும் தனிமையில இருக்கிறது தான் விரும்பவே செய்யும். அதோட பிற விலங்குகள் இல்லாத ரொம்பவே பாதுகாப்பான இடத்தை அது தேடிக்கிட்டே இருக்கும். ஒட்டகச்சிவிங்களோட குட்டிகள் வந்து தாயோட கருப்பையில இருந்து பூமிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துல இருந்து அது கீழே விழுகும். ஒட்டகச்சிவிங்களோட குட்டிகள் வந்து பிறந்த 30 நிமிஷத்துல எந்திரிச்சு நிக்க தொடங்கும். 1 மணி நேரத்துல அது நடந்து ஓட கத்துக்கும். இது காட்டுல வாழ்றதுக்கும் பிற விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் அதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. தாய் ஒட்டகச்சிவிங்கி அதோட குட்டிகள் வந்து ரொம்ப பாசத்தோடையும் பாதுகாப்பா பார்த்துக்கும். பிறக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்களோட குட்டிகள் வந்து 6 இருந்து 12 மாதங்கள் வரைக்கும் தாயோட பாலை நம்பி தான் வாழவே செய்யும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா புற்களையும் இலைகளையும் அது சாப்பிடுறதுக்கு பழகும். கர்ப்பமா இருந்து குட்டி போட்ட பல ஒட்டகச்சிவிங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவா இருக்கும். இந்த மாதிரி குழுவா இருக்கிறதுனால எல்லா ஒட்டகச்சிவிங்கினாலையுமே அதோட குட்டிகளை பார்த்துக்க முடியும். பிறந்த குட்டிகள் 6 மாசத்துல 3 மீட்டர் வரைக்கும் உயரமா வளரும். 4 இருந்து 5 ஆண்டுக்குள்ள அதோட முழு வளர்ச்சி அடைஞ்சிரும். ஆண் ஒட்டகச்சிவிங்கள் மட்டும் அதுக்கப்புறமா தனியா வாழும். பெண் ஒட்டகச்சிவிங்கள் குழுவோட தான் சேர்ந்து வாழும்.
கங்காருன்னு சொன்னாலே கங்காரோட முகம் ஞாபகம் வர மாதிரியே கங்காரோட குட்டிகளோட முகமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய கங்கார்களோட போட்டோவில் அதோட குட்டிகளும் சேர்ந்து தான் இருக்கும். கங்கார்களோட கர்ப்பகாலம் வந்து சுமாராக 33 நாட்கள்லேருந்து 38 நாட்கள் வரைக்கும் தான். இது விலங்குகள்லேயே ரொம்பவே சிறிய கர்ப்பகாலத்தை கொண்டு ஒரு விலங்கா இருக்கு. ஆனால் அந்த கர்ப்பகாலத்தின் மூலமா பிறக்கக்கூடிய குட்டி வந்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் அதோட முழு வளர்ச்சியை அடையிறதுக்கான அந்த காலகட்டமே தொடங்கும். பிறந்த குட்டிகள் வந்து முழுசா வளர்ற வரைக்குமே தாயோட மடியில தான் இருக்கவே செய்யும். கங்கார்களோட குட்டிகள் வந்து பிறக்கும்போது 2 சென்டிமீட்டர் நீளமும் 1 கிராம் எடை கொண்டதா இருக்கும். அதாவது ஒரு பீன்ஸ் விதையோட அளவு தான் இருக்கவே செய்யும். பிறந்த கங்காரு குட்டிகள் வந்து சுமாரா 6 மாசங்கள் வரைக்குமே தாயோட மடியில தான் இருக்கவே செய்யும். அந்த மாதிரி கங்காரு குட்டிகள் வந்து அதோட தாயோட மடியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் முழுசாவே தாயோட பாலை நம்பி தான் வாழவே செய்யும். இந்த மாதிரி கங்காரு குட்டிகள் வந்து அதோட தாயோட மடியில் இருக்கிறதுனாலேயே அதிகப்படியான பாதுகாப்பும் அதுக்கு தேவையான உணவும் ரொம்பவே எளிமையாவே கிடைக்குது. இதனாலே 6 மாசத்துல அந்த கங்காரு குட்டிகள் வந்து ரொம்பவே பெருசாவே வளர்ந்துடும். 6 மாசங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கே பழகும். ஆனா முழுசா அது மடியை விட்டு போறதுக்கு 8ல இருந்து 10 மாசங்கள் வரைக்கும் ஆகும். ஒரு சில கங்காரு குட்டிகள் மட்டும் 1 வருஷத்துக்கு மேலேயும் தாயோட மடிக்குள்ள தான் இருக்கவே செய்யும். நிறைய பேர் நீர் யானைகளை பார்த்துருப்பீங்க. நான் நீர் யானைகளோட குட்டிகளை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா நீர் யானைகளோட குட்டிகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீர் யானைகளோட கர்ப்பகாலம் வந்து 8 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். அதாவது 240 நாட்கள். நீர் யானைகள் வந்து ரொம்பவே பெரிய விலங்கா இருக்கிறதுனாலே அதோட குட்டிகள் வந்து முழுசா வளர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். பெரும்பாலான கர்ப்பமாக இருக்கக்கூடிய நீர் யானைகள் வந்து தண்ணீரில் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கவே செய்யும். அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதுக்காக அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து அதை தேர்ந்தெடுக்கும். நீர் யானைகளோட குட்டிகள் வந்து பெரும்பாலும் நீரில் தான் பிறக்கவே செய்யும். பிறக்கும் போது நீர் யானைகளோட குட்டிகள் வந்து 25 கிலோலேருந்து 45 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். பிறந்த சில வினாடிகள்லயே அது நீர்ல எப்படி மிதக்கிறதுன்றதையும் கத்துக்கும். அதோட மேல வந்து மூச்சு விடுறதையும் அதை கத்துக்கும். இது வந்து இயற்கையோட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருக்கு. அதோட பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அது தாயோட வழிகாட்டல்னால எப்படி நீர்ல நீந்துறதுன்றதையும் அது கத்துக்கும். பெரும்பாலான நீர் யானை குட்டிகள் வந்து தாயோட முதுகுல ஏறிக்கிட்டு நீர்ல நீந்தும். அந்த மாதிரி தாயோட முதுகுல இருக்கிறதுனாலயே அது ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். தாயும் குட்டிகளை விட்டு பிரியாது. குட்டிகள் எப்பயுமே தாயோட தான் இருக்கவே செய்யும். நீர் யானை குட்டிகளை வந்து முதலையோ சிங்கமோ தாக்க வந்துச்சுன்னா நீர் யானைகள் வந்து ரொம்பவே கோபமாகும். அப்படி தாக்க வரக்கூடிய விலங்குகளை அது சும்மாவே விடாது. அது பயங்கரமா சண்டை போடும். தாய் நீர் யானை வந்து தண்ணியில இருந்தபடியே குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கும். இந்த மாதிரி பால் கொடுக்கக்கூடிய முறை வந்து விலங்குகள்ல ரொம்பவே அரிதான ஒண்ணு. பிறந்த நீர் யானை குட்டிகள் வந்து 6ல இருந்து 8 மாசங்கள் வரைக்குமே தாய்ப்பாலை குடிச்சு தான் வளரவே செய்யும். ஆனா அது பிறந்த 3 வாரங்கள்லயே நீருக்கு உள்ளேயும் நீருக்கு வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவுகளை வந்து அது சாப்பிட தொடங்கும். ஆனா பெரும்பாலும் தாய்ப்பாலை நம்பி தான் நீர் யானை குட்டிகள் இருக்கவே செய்யும். இந்த காலகட்டம் முழுக்கவே தாயும் செய்யும் தனியா இருக்கதான் விரும்பவே செய்யும். 1 வருஷம் ஆனதுக்கு ஒரு தான் தாய் நீர் யானை வந்து அதோட குழுக்களுக்கு வந்து அதோட குட்டிகளை வந்து அறிமுகப்படுத்தும். நல்லா வளர்ந்த ஒரு நீர் யானைக்கு வந்து ஒரு நாளுக்கு மட்டுமே 40 கிலோ வரைக்கும் புல்லு தேவைப்படும். அதோட நீர் யானைகள் வந்து என்னதான் தண்ணியிலே இருந்தாலும் அதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல மூச்சு தண்ணி கடியில பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது தண்ணிக்கு மேல வந்து மூச்சு விட்டு தான் திருப்பி தண்ணிக்குள்ள போகவே செய்யும். நீர் யானைகள் வந்து அதோட தோலை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையாகவே ஒரு சிவப்பு நிற திரவத்தை வந்து அது வெளியிடும். அந்த திரவம் வந்து வெயில்ல இருந்து நீர் யானைகளை வந்து பாதுகாக்கும்.